என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் இன்னைக்கு மக்காச்சோளம் வந்து காஞ்ச மக்காச்சோளம் இருந்துச்சு, தோட்டத்தில் போட்டிருந்தோம். அது காய வச்சு அப்படியே எடுத்து வச்சுருந்தோம். அதை வந்து நான் நைட்டே ஊற வச்சுட்டேங்க. ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாக ஒரு 6-7 மணி நேரத்துக்கு பக்கமாக நல்லா ஊறணும். காஞ்சு போனதுனால நல்லா ஊறிக்கிச்சுங்க. அது கூட ஒரு 4 வரமிளகா போட்டிருந்தேன், அதுவும் நல்லா ஊறிக்கிச்சு. இப்போ இதை தண்ணியை இருத்துட்டு நம்ம வந்து தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. அது கூட மிளகு ஒரு 10, சோம்பு 1/2 டீஸ்பூன், பூண்டு ஒரு 5, இஞ்சி கொஞ்சம், கிராம்பு 2, பட்டை 1, இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க. குறகுறன்னு அரைச்சிட்டு வந்துடலாங்க. இதுக்கு வந்து உப்பு போட்டு அரைக்கலாங்க. நம்ம தூள் உப்பு போட்டு நம்ம பிசைஞ்சுக்கலாம். நான் இப்போ தூள் உப்பு போட்டு பிசையலான்னு இருக்கேன். கீரை வந்து புதினா கீரை கொஞ்சமாங்க, ஒரு ஸ்பூன் ஆகிற மாதிரி. அப்புறம் சிறுகீரை கொஞ்சம் போட்டிருக்கிறேன், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கிறேன். எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்கள் கொத்தமல்லி கீரை போடுற மாதிரி இருந்தாலும் சரி போட்டுக்கலாம். ஆனால் இது அரைக்கும் போது நம்ம மசால் வடைக்கு அரைப்போம் இல்லைங்களா, பருப்பு வடைக்கு, அதே மாதிரி தான் தண்ணி தெளிச்சு தான் அரைக்கணும். தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க, கொல கொலன்னு போயிடும். இந்த மாதிரி பிறுபிறுன்னு தான் பரபரன்னு இது மாதிரி அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாகவும் அரைக்கூடாது, இல்லை ரொம்ப இதாகவும் அரைக்கூடாது. இந்த மாதிரி பரபரன்னு அரைச்சிக்கணும். இப்போ வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க, அதையும் போட்டு எல்லாம் கலந்துக்கலாம். இது நான் வந்து காய வச்ச மக்காச்சோளங்க, ஊற வச்சு அரைச்சேன். நீங்கள் வந்து சாதாரணமாக மக்காச்சோளம் விற்கிது இல்லைங்களா, சந்தையிலாம் விற்கும் இல்லைங்களா, சந்தையில் மார்க்கெட்லாம் விற்கும். அப்போ வந்து நீங்கள் அதை மாதிரி பச்சையாக வாங்கிட்டு வந்து ஊற வைக்க தேவையில்லை. அப்படியே தண்ணியில் கழுவிட்டு நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம். முத்து மட்டும் எடுத்து அப்படியே அரைச்சிக்கலாம். இது கூட நம்ம வந்து அரிசி மாவு ஒரு 3 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு போடுறீங்களோ மக்காச்சோளம் அதை பொறுத்து 3 ஸ்பூன் போதும். இதை போட்டு கொஞ்ச நேரம் பிசைஞ்சு இன்னொரு தடவை நல்லா கலக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிருக்கலாங்க, நல்லா ஊறட்டும். இதுமாரி உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் டக்குன்னு நம்ம வேலையை தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு அலசல் போடும்போது குண்டால தண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே நனைச்சிக்கோங்க, அது தட்டிக்கலாம். புதுசாக செய்யறீங்க அப்படின்னா நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சுட்டு வடையை போட்டு அதுக்கப்புறம் ஃப்ளேமை மீடியமாக வச்சு போடுங்க. நான் வந்து கடலெண்ணெய் ஊற்றினாலும் நல்லா பொங்கி வருதுங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ செய்வீங்களோ அதில் நீங்கள் செய்யுங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, என்ன யூஸ் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. மசாலா வடை எப்படி எடுப்போமோ அதே மாதிரி தாங்க. இந்த கலர் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம புதுசாக செய்கிறவங்களுக்கு எப்படி பக்குவம் தெரியல அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்படி வந்துச்சுன்னா வெந்துச்சுன்னு அர்த்தம். நீ அடுத்த அலசல் போட்டலாங்க. வடை சூப்பராக ரெடி ஆச்சுங்க. கிறிஸ்பியாக இருக்குது, மேலே கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா வெந்து இருக்குது. இது மக்காச்சோளம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் வந்து நல்லா கடிச்சு பக்குவமாக கடிச்சு சாப்பிட்றதுக்கு முடியாதுன்னு சில குழந்தைங்களாம் சாப்பிடவும் மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் வடையாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இது வந்து எலும்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. கால்சியம் சக்தி அதிகமாக இருக்கிறதுனால எலும்பு வந்து உறுதியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா மாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் வந்து போட்டு தீவனத்தில் வந்து போட்டு அரைச்சி கொடுப்பாங்க. அது மாதிரி பால் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி
பாலூட்டும் குழந்தைங்களுக்கு வந்து பால் கொடுக்கிற அம்மாக்கள்லாம் வந்து இது செஞ்சு சாப்பிட்டா வந்து பால் வந்து நல்லா அதிகமா இருக்கும். குழந்தைக்கு வந்து ரொம்ப நல்லது. நியூ பார்ன் பேபிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸு உங்க ரிலேட்டிவ்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.